2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த 3 கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். விருச்சிக ராசி சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசை ராசிக்கு 7ஆம் அதிபதி தசை, 12ஆம் அதிபதி தசை, அதாவது விரயஸ்தான அதிபதி, கலத்திரஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இது 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி, நன்மையும் தீமையும் சேர்ந்தே செய்யும், நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும், நியூட்ரலாக இருக்கும். என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து நல்ல நட்சத்திரம் ஏறி நல்ல ஒரு இடத்துல இருந்து சுபர்களோட சேர்க்கை இருந்துச்சுனாக்கா சுக்கிரன் கெடுக்காது. அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கெடுபலன்களை கொடுத்துரும். இது நியூட்ரல் அப்படின்னாக்கா அது எப்படி எடுத்துக்கணும்னாக்கா, நான் இருக்கிற இடத்த பொறுத்து நான் பலன்களை கொடுப்பேன். நல்லது செய்யணும்னு எனக்கு கடமை கிடையாது, கெடுதல் செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு கடமை கிடையாது. அதாவது அவயோகரும் கிடையாது, யோகரும் கிடையாது, நியூட்ரல். அப்போ அந்த தசைங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த 2025 26 இப்போ கிரக நகர்வுகள் குரு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். 2025 26 அவர் 9ஆம் இடத்துக்கு போயிடுவார், உச்சமாயிடுவார். 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 5 கூடையவர். இப்போ இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இருப்பார். ராகு 4ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல கேது பகவான். இந்த ராகு சனி இது எல்லாமே பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸை கொடுக்காது. இந்த 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது வரும். சுக்கிரதசை அப்படின்னாக்கா இப்போ விசாக நட்சத்திரத்துக்கு இப்போ 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது வரும். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சுயஜாதக தசா புத்தி இருப்புகள் 19 வருடத்தில் சனி தசையில் நீங்கள் எத்தனை வருடம் இருக்கோ அதன் கூட ஒரு 17 வருடங்கள் கூட்டிட்டு, அதன் பிறகு 7 வருடம் கேது தசை, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 20 வருடங்கள் சுக்கிர தசை. நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ சுக்கிர தசை உங்களுக்கு வயசு காலகட்டத்தில் எந்த வயசில் நடக்குது, சுக்கிர தசை அப்படிங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதே கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு 3 வயசு வரைக்கும் தசா புத்தி இருப்புகள் இருந்துச்சுனாக்கா 7 வருடங்கள் கேது தசை. அப்போ 10 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சுக்கிர தசை. இது எப்படி பார்த்தாலும் 10 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சுக்கிரதசை முன்ன பெண்ண வரும், உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. இப்போ தசா புத்தி அப்படிங்கிறது ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 22 வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் எடுத்துப்போம். படிக்கிற காலகட்டத்தில் 8ஆம் இடத்துல குரு மறையிறதுனால மனசளவில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி குரு தான் உங்களுக்கு நல்லா இருக்கணும். 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாக்கா வேலை வாய்ப்பு, படிப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கும். இப்போ நல்லா இருக்குது, கோச்சாரத்தில் நல்லா இருக்குது, உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இல்லை, சனி பகவான் நல்லா இல்லை அப்படின்னாக்கா இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ குரு 8ஆம் இடத்துல மறையும் போது கொஞ்சம் தடைகளை கொடுக்கும், படிப்பு ரீதியாக தடைகள், மனஸ்தாந்த பிரச்சனைகளை கொடுக்கும். அது தவிர்த்து மற்றபடி உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்காது இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுக்கிரதசையில். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது பெருசாக கெடுபலன்களை படிக்கிற காலகட்டங்களை கொடுக்காது. 22 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு.
பொருளாதாரத்தை கொடுத்துரும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை கொடுக்கும், வேலை வாய்ப்பு கொடுக்கும். எல்லாமே உங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து வெளிநாடு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கே நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உள்ளூரில் வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புகளில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், திருமணத்திலையும் சுக்கிரதசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கெடுக்காது. சுக்கிர பகவான் இந்த விருச்சிக ராசிக்கு இப்போ சுக்கிரதசை நடக்குது அப்படின்னாக்கா இதில் கேட்டை நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. இதே கடகராசியில் ஆயில நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. அதுவும் புதனோட நட்சத்திரம், இதுவும் புதனோட நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் இளம் வயசு காலகட்டத்தில் புதன் தசை அப்படிங்கிறது வரும். ஆயிலத்து கூட சரி, எந்த வயதில் சுக்கிரதசை வந்தாலும் சரி, கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயதில் சுக்கிரதசை வந்தாலும் சரி, ரெண்டுமே புதனோட நட்சத்திரம் தான். ஆனால் ஆயிலம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா, கடகராசிக்கு சுக்கிரதசை கெடுக்கிற மாதிரி எந்த கிரகமும் கெடுக்காது. அதே மாதிரி இதுக்கு அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு அதாவது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கோ இல்லை இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கோ சுக்கிரன் அந்த அளவுக்கு கெடுக்காது. ஏன்னா இந்த வீட்டதிபதியோட நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு செவ்வாய் சுக்கிரன் அப்படிங்கிறது பகை கிரகமாக வராது, நியூட்ரல். பொதுவாகவே நியூட்ரல் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஆனால் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த 3 நட்சத்திரமும் வச்சிங்களேன், அந்த 3 நட்சத்திரத்துக்கும் சுக்கிரன் வந்து அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. ஏன்னாக்கா அது வந்து பகை கிரக வீடு, இது வந்து நியூட்ரலான வீடு. பெருசாக வந்து கெடுபலன்களை கொடுக்காது, நல்ல பலன்களை கொடுக்காது. இருக்கிற இடத்த வச்சு நல்ல பலன்களை கொடுக்கும். இருக்கிற உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்த வச்சு. நான் ஏன் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில நட்சத்திரத்தை இல்லை கடகராசியை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, கடுமையான பகை கிரகம் சந்திரன் சூரியன் சுக்கிரனுக்கு. ஆனால் செவ்வாய் அந்த அளவுக்கு பகை கிரகம் கிடையாது. அப்போது இப்போ இளம் வயதில் ஒரு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா திருமணத்தில் அவ்வளோ பாதிப்புகளை கொடுக்காது. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் உடனே திருமணத்தை கொடுத்துருவார். இந்த வயசு காலகட்டத்தில் திருமணத்தில் நீங்கள் வந்து முயற்சிகள் பண்ணினீங்கக்கா, இந்த வயது காலகட்டத்தில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. 8ஆம் இடத்துல குரு மறைவு, இந்த கோச்சார ரீதியாக இது மட்டும்தான் உங்களுக்கு. ஏன்னாக்கா குருபலம் இல்லை அப்படின்ட்டு ஜாதகத்தை தள்ளி வச்சிருவாங்க. குருபலம்ங்கிறது அந்த அளவுக்கு தேவையில்லை. ஆனால் இந்த ராசிக்கு முக்கியமானது குருவும் பார்க்கணும். 2ஆம் அதிபதி இல்லையா அவர், 8ஆம் இடத்துல மறையும் போது நெகட்டிவான ஜாதகத்தெல்லாம் சேர்த்து விட்டுருவார். அதனால குருபலம் கன்ஃபார்மாக தேவை. இருந்தாலும் திருமணத்தில் ஒரு சில தடைகள் வந்தால் கூட தசாபுத்தி அடிப்படையில், தசாபுத்தி உங்களுக்கு நல்லா இருந்ததுனாக்கா திருமணத்தையும் கொடுத்துரும் சுக்கிர பகவான். இப்போ 30 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க. வேலை வாய்ப்பில் சுக்கிரன், இது வந்து இந்த சுக்கிர பகவான் வேலையில் ஒரு சில பேருக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து தசை பண்ணுது. அதாவது அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா வேலை வாய்ப்பில் பிரச்சனை வைக்கும். ஏன்னா ஒரு வளர்ச்சி இருக்காது, வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காது, ஒரு சம்பள உயர்வு கிடைக்காது. எங்கே போனாலும் வந்து ஒரு 2 வருஷம் 1 வருஷம் அதிகபட்சமாக வேலை செய்த பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா வேலை சம்மந்தப்பட்ட இடம் உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்தில், ஏன்னா சனி பகவான் தான் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு அந்த ராசிக்கு. வேற லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலையில் ஸ்டெடியாக இருக்கும். எல்லா இடத்துலையும் வேலைக்கு எங்கே போனாலும் சரி 10 வருஷம் இருப்பீங்க, 15 வருஷம் இருப்பீங்க, இல்லை 5 வருஷம் இருப்பீங்க. 5 வருஷம் இருந்தால் கூட நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பீங்க. எங்கே பார்த்தாலும் உங்களை வேலைக்கு கூப்பிடுவாங்க, இங்கே வந்துருங்க, இந்த கம்பெனிக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். அதாவது லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருந்தால் மட்டுமே. இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அதிகமாக, வேலையில் நிரந்தர வேலை இருக்காது, நிரந்தர ஒரு சம்பளம் இருக்காது. அதான் ஏறி இறங்கிட்டே இருக்கும், அதிகபட்சமாக ஏறி இறங்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவும் எடுக்க மாட்டீங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு கூட தெளிவான பேச்சு இருக்காது, எதுவுமே இல்லாதனால உங்களுக்கு வேலை ரீதியாக கொஞ்சம் பஞ்சாயத்து வச்சுன்னு இருக்கும் இந்த சுக்கிர பகவான். அது வந்து தசா புத்தி ரீதியாக உங்களுக்கு நல்ல தசையாக இருந்தால் கூட, நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசை பண்ணால் கூட கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா கடன் அமைப்பு கொடுத்துரும் இந்த சுக்கிர பகவான். சின்ன சின்ன கடன், அதாவது வீட்டுக்காக வாங்கி போட்டிருப்பீங்க, ஒரு வண்டி வாகனத்துக்காக வாங்கி போட்டிருப்பீங்க, அது கடன் அடைக்க முடியாமல் வேலையில் பிரச்சனை வந்திருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனை, நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், இது எல்லாமே குறையறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. ஏன்னா கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குரு தவிர மற்ற கிரகங்கள் கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் தசை அப்படிங்கிறது கொஞ்சம் கெடுபலங்கள் கொடுக்கக்கூடிய தசையாக இருந்தால் கூட இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். அவயோகத்திலேருந்து தசை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டே வருது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. இது வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ தொழிலில் இருக்கிறீங்க, தொழிலில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து கடன் அமைப்பு கொடுத்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க.
ஏன்னா கடன் அமைப்பு கொடுக்குது அப்படின்னாக்கா மேலே மேலே கடன் அமைப்பு கொடுத்துட்டே போகும். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் 20 வருடங்கள் சுக்கிர தசை. அதில் முதல் 10 வருடம் பின்னாடி 10 வருடம் 2 பாகமாக பிரித்தா கூட முதல் 10 வருடத்துல நல்ல பலன்கள் கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். 20 வருடங்களை நல்ல பலன்களை கொடுக்கறது இருக்கு சுக்கிர பகவான். இந்த ராசிக்கு நான் சொல்றது, இந்த ராசிக்கு 20 வருடமும் கெடுக்காது. முதல்ல கஷ்டத்தை கொடுத்துச்சு, 10 வருடம் கஷ்டத்தை கொடுத்துச்சுன்னா பின்னாடி 10 வருடங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். அதே முன்னாடி நல்ல பலன்கள் 10 வருடங்கள் கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் கெடுபலன்களை கொடுக்குமா அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி கிடையாது. அது 20 வருடங்களும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கூட ஒரு சில பேருக்கு சுக்கிர தசை இருக்கலாம். நல்ல அமைப்பு தான். ஏன்னா வந்து இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நான் நியூட்ரல்னு சொல்லிட்டேன். இதே ராசிக்கு நியூட்ரலா இந்த சுக்கிர பகவான் வந்தா கூட வேற லக்னமா இருந்தா அந்த லக்னத்துக்கு யோகராக இந்த சுக்கிர பகவான் வந்தா இல்ல யோகம் செய்யக்கூடிய இடத்துல யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறி தசை பண்ணிச்சுனாக்கா அப்ப 20 வருஷமும் நல்லது பண்ணும். அப்ப பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் கெடுதல் பண்ணும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இது வந்து உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து. முதல் 10 வருடத்துல இருக்கிறீங்க, நல்ல பலன்களை கொடுத்துட்டு வருது, தொழில் ரீதியா வேலை வாய்ப்பு ரீதியா எல்லாத்துலயும் நல்ல பலன்களை கொடுத்துட்டு வருதுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. 10 வருடம் தாண்டி 11 12ல போயிட்டு இருக்கீங்க, தசபுத்தி 12 வருஷம் முடிஞ்சு நல்லா போயிட்டு இருக்கு, நல்லாவே இருக்குன்னா 20 வருஷமும் சூப்பரா இருக்கும் தசையை பொறுத்த வரைக்கும். இடையில ஒரு அஷ்டம சனி, ஒரு 7.5 சனி எது வந்தாலும் சரி அதுல பஞ்சாயத்து இருக்கு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஏன்னா அஷ்டம சனிக்கும் 7.5 சனிக்கும் நான் கேரண்டி கொடுக்க முடியாது, யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது. யார் பார்த்தாலும் வந்து அந்த அஷ்டம சனி 7.5 சனியில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா இது நியூட்ரலான தசை ஒன்று. வேற ஒரு லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு 2 ஆதிபத்தியத்துக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குனாக்கா மறைமுக சுப தொடர்புல இருந்து தசை பண்ணுற மாதிரி. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ 7.5 சனி வரும்போது அஷ்டம சனி வரும்போது நல்ல பலன்களை கொடுக்குமா சனி பகவான் அப்படின்னா கம்மி பண்ணி தான் கொடுக்கும். அப்போது 7.5யும் அஷ்டம சனி தவிர்த்து மற்றபடி இந்த தசைங்கிறது அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க. உங்களுக்கு தொழில் பண்ணுறீங்களா, தொழிலில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கம்மி பண்ணுங்க. அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்கறது வாங்குறது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா இப்போ 8ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறதுனால உங்களுக்கு தசை சரியில்லைன்ற பட்சத்தில் தேவையில்லாத இன்னொரு நபர்கிட்ட போயிட்டு நீங்கள் பணம் கொடுத்து மாட்டுறது, இல்லை எதிர்பார்த்த பணம் வராமல் இருக்கிறது, நிறைய மன நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து எல்லாத்துக்குமே தெளிவாக சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 7ஆம் இடம் நல்லா இருந்துச்சுனாக்கா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை எல்லாமே வந்துடும். உங்களுக்கு வேலை இல்லை, உங்களுக்கு தொழில் இல்லை, வருமானம் இல்லைன்னா கூட மனைவி மூலமா ஒரு வருமானம் வந்து அந்த கடன் அடைகிறது, இல்லை குடும்ப சுமை போக்குறது, இல்லை படிப்புக்காக பசங்க படிப்புக்காக, இல்லை சுப விசேஷத்துக்காக எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு சுக்கிரதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறத பற்றி கவலையப்பட தேவையில்ல. ஒரு கால் உங்களுக்கு தசை சரியில்லைன்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த குருவுடைய நகர்வுகள் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். மற்றபடி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சுக்கிரதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். நன்றி.